சிவகாவட்டத்தின் சார்பாக இந்த மலமாலையை தலைவர் கிடைக்கிறேன். இருப்பா, இது அரசியல் கூட்டம் இல்லை, அது பக்கத்து தெருவில் நடக்குது. தெரு மாறி வந்துட்டேன். புலவர் பொன்னம்பலத்தை நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை. அவர் சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர். அவருக்கு நாடெங்கிலும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் உண்டு. ஆனால் ரசிகர் மன்றங்கள் கிடையாது. அவர் ராமாயணத்தை கரைத்து குடித்தவர். அதை தன் வாழ்க்கையிலும் கடைபிடிக்க நினைப்பவர். அதன் காரணமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு ராமன், லட்சுமணன், பரதன் என்று பெயர் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 4வது பிள்ளை பிறந்தால் அதற்கு சத்ருக்கணன் என்று பெயர் வைப்பார். நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டேன், நாட்டோட நன்மையை கருதி. இப்பொழுது புலவர் பொன்னம்பலம் அவர்கள் நமக்காக உரையாற்றுவார். நல்லதை சொல்லியே நல்லதை புரிய வைக்கிறது ராமாயணம். கெட்டதை சொல்லி நல்லதை புரிய வைக்கிறது மகாபாரதம். உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் இந்த மகா காவியங்கள்ல இருந்து பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கணும். ராமாயணத்தில் உள்ள கதாபாத்திரங்களை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ராமன் சத்தியசீலன், ஏகபத்னி விரதன், ஒழுக்கத்தில் சிறந்தவர், மகாவீரன், பெரிய தைரியசாலி. கரெக்டா என் தலைக்கு மேல இருந்துகிட்டு என்ன பயமுறுத்துறதா உனக்கு வேலையா? போ போ, போமாட்டியா? போமாட்ட போமாட்ட? சரி, நான் போறேன். ராமா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? பள்ளிக்கிட்ட ராமா. அது அங்கேயேதான் இருக்கும், அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வா. ஏமா பகல்ல இதெல்லாம் வாங்க வேண்டியது தானே? ராத்திரில வாங்கினா மலிவா கிடைக்கும்டா. நான் மாட்டேமா, ரோட்ல விளக்கே கிடையாது, ஒரே இருட்டா இருக்கு, ஒரு நாய் வேற என்னையே துரத்துது. நான் மாட்டேமா. கல்யாணம் ஆகிற வயசாச்சு இன்னும் பயப்படுறிய, போய் வாங்கிட்டு வா. உனக்கு புரியுது, அந்த நாய்க்கு இந்த பள்ளிக்கு அது புரிய மாட்டேங்குது. அசடு மாதிரி பேசாத, போயிட்டு வா. அடுத்தது லட்சுமணன், எதையும் தியாகம் செய்யக்கூடியவன். தன் சொந்த விருப்பு வெறுப்புகளை விட்டுவிட்டு 14 ஆண்டு காலம் தன் அண்ணன் ராமனுடன் காட்டுக்கு சென்றவன். லக்ஷ்மணா, தம்பி லக்ஷ்மணா, அம்மா மார்க்கெட்டுக்கு போக சொன்னாங்க. ஓ, நீயும் கொஞ்சம் துணைக்கு வாயேன். வேற வேலை இல்ல. டேய், ராமாயணத்துல அந்த லக்ஷ்மணன் அண்ணன் ராமருக்காக 14 வருஷம் காட்டுக்கு போனான்டா. நீ காய்கறி வாங்க வர மாட்டேங்கிறியே. நான் அந்த லட்சுமணனா இருந்தா ராமனை காட்டுக்கு போகாம நிறுத்தி தசரதரை சமாதானப்படுத்தி கைகையை அடக்கி பூனிய வெளியே துரத்திருப்பேன். நம்ம அப்பாவுக்கு பொழைப்பே நடந்திருக்காது, ஏன்னா நமக்கு ராமாயணமே கிடைச்சிருக்காதே. பரதன் அண்ணன் ராமன் மீது மிகுந்த பாசமும் மரியாதையும் கொண்டவன். தான் நாட்டை ஆளக்கூடாது என்பதற்காக காட்டுக்கு சென்று அண்ணன் ராமன் காலிலே போட்டிருந்த பாதுகையை வாங்கி வந்து அதை வைத்து ஆட்சி நடத்தியவன். நில்ல, யார கேட்டு ஏன் செருப்பா போட்ட? முதல்ல கழட்டு. டேய், 10 நிமிஷம் திரும்பி வந்துருவேண்டா. ஓ செருப்பு என்னாச்சு? வாரம் இருந்து போச்சு. புது செருப்பு வாங்க வேண்டியதானே? டேய் பரதா, ராமாயணத்துல அந்த பரதன் அண்ணன் செருப்பை வச்சு ஆட்சி பண்ணான். அதுக்கு பிறகு ராமர் செருப்பில்லாமையே நடந்தார், நீயும் செருப்பில்லாமையே நட. முதல்ல கழட்டு.
நல்லா இரு. தேங்க்யூ. என்னடா அது கோட்டையை முற்றுகையிடுற மாதிரி என்ன சுத்தி நின்னுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு முதல் தேதி, எல்லாருக்கும் செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டாமா? ஓஹோ அப்படியா? நான் மறந்தே போயிட்டேன். வயசு ஆயிட்டே போகுது இல்லையா? ஆமாப்பா, வயசாயிட்டே போகுது. சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். நான் சொன்னது எனக்கு. நான் சொன்னது எனக்கு. ராமா, உன் புஸ்தக கடை வியாபாரம் எப்படி நடந்துட்டு இருக்கு? செக்ஸ் புக்கெல்லாம் நல்லா விக்குதுப்பா. நீங்க எழுதின பக்தி புஸ்தகங்கள் தான் சரியா விக்கல. அதான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்ன ஐடியா? செக்ஸ் புக் அட்டையெல்லாம் பக்தி புஸ்தகத்தை போட்டு வித்துலான்னு. நாடே கெட்டு குட்டிச்சோர் ஆயிட்டு. உனக்கு எவ்வளவு வேணும்? அப்பா என்ன இது? செருப்புக்கு வார அறுந்து போச்சு, வேற வாங்க. தூக்கி போடுறா. உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு. செருப்புக்கு 29 ரூபா 95 பைசா, என் செலவுக்கு 70 ரூபா 5 பைசா, மொத்தம் 100 ரூபா. 100 ரூபாயா? தேங்க்ஸ் பா. லட்சுமணா, அப்பா, உன் ஆபீஸ் நிலவரம்லாம் எப்படி இருக்கு? இன்னும் 6 மாசத்துல ப்ரமோஷன் கிடைச்சிடும். அப்படியா? சந்தோஷம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 200 ரூபாய். என்னடா ஏறிக்கிட்டே போகுது? பெட்ரோல் விலை ஏறிட்டே போதே. அதோட சிகரெட் விலையும் ஏறிட்டே போகுது. இந்தா, உடம்ப கெடுத்துக்காத. புகை பிடித்தல் உடலுக்கு கெடுதல். நான் சொல்லிட்டேன். கடைக்குட்டி என்ன சொல்றாரு? குடி குடியை கெடுக்கும். சும்மா இரண்டா. வரதா? அப்பா, என் லீவ் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 நாள்ல டியூட்டில ஜாயின் பண்ணணும். ஏன்டா ஜாம்ஷெட் பொருளவே வேலை பாக்குறேன்? இந்த ஊர்ல ஒரு வேலையை பாத்துக்கிட கூடாதா? இவ்வளவு சம்பளம் தரமாட்டாங்கப்பா. உனக்கு எவ்வளவு வேணும்? 500 ரூபாய். ஊருக்கு போற செலவெல்லாம் இருக்குப்பா. ரொம்ப காஸ்ட்லி சன். இந்தா. மகாராணிக்கு எவ்வளவு வேணும்? மஞ்சள் 25 பைசா, 35 கிலோ அரிசி, மளிகை சாமா மொத்தமா எவ்வளவு வேணும் சொல்லு. 1499 ரூபா 95 பைசா. டாடா கம்பெனி செருப்பு ரேட்டு மாதிரி. இந்த 1500 வச்சுக்க. மிச்சம் 5 பைசா தாராளமா உன் இஷ்டம் போல செலவு செய். உனக்கு எவ்வளவு வேணும் சங்கரா? 85 ரூபாய். ஒரு ஃபுல் மேக் டிராவல் விஸ்கிக்கு நீ ஒரு நாளைக்கு கூட்டா போறோம். உலகத்துல நேற்றுக்கு இருக்கிறவன் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்ல. நாளைக்கு நான் உயிரோட இருந்தா வாங்கிக்கிறேன். பேங்க்ல இருந்து போன் பண்ணாங்க. நீ பிக்ஸட் டெபாசிட்ல 2 லட்சம் ரூபாய் போட்டிருக்கியே, அதோட இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிட்டானே. ஏங்க, நீங்களாவது உங்க தம்பி கிட்ட சொல்லி அவர் குடிக்கிறத தடுத்து நிறுத்த கூடாதா? அவனோட நிலைமையில நான் இருந்தா நானும் அதைத்தான் செய்வேன். உங்ககிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்டது கிடையாது. இப்ப கேக்குறேன். என் பொண்ணு ஒருத்தனை காதலிக்கணும். ஒரு இழுச்ச வாயன் எனக்கு மாப்பிள்ளையா வரணும். வரதட்சணை இல்லாம என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும். அப்படி பண்ணி கொடுத்துட்ட சம்பந்தி கிட்ட சொல்லி உனக்கு 108 தேங்காய் உடைக்க சொல்றேன். வரமளித்தேன் பக்தா. என்ன உள்ள செல்வம் புதுசா வராரு? என்னப்பா பயந்துட்டீங்களா? ஆமாங்கன்னு. நிஜமாவே ஒருத்தர் என்ன காதலிக்கிறாரு. அப்படியா? புள்ளியாரப்பா, நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா. உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியல, அதனால மத்தவங்க எல்லாம் பண்ணி வைக்கிற. யூ ஆர் ரியலி கிரேட். என் காதலரு இப்ப என்ன கூட்டிட்டு போக இங்க வரப்போறாரு. அம்மா, இந்த அப்பா ஆசைப்படி நீ லவ் பண்ணிட்ட. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம்? பெண்ணா பிறந்த ஒவ்வொருத்தரும் காதலிச்சு பெத்தவங்களுக்கு செலவில்லாம கல்யாணத்தை முடிக்கணும்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. நீ எனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆமா, பையன் எப்படி? தங்கம்பா. ஒருத்தி பாத்தியா? சீ, போங்கப்பா. இத பாரும்மா, நீ அவனை கட்டிக்கிறதுக்கு அவன் கூட அளவுக்குமே நெருங்கி பழகாத தப்பு இல்ல. புரியுதா? இப்பவே அப்படித்தான் பழகிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட். அப்பா, அவர் வந்துட்டாரு, நீங்க ஒண்ணும் கண்டுக்காதீங்க. வாடா இழிச்ச வாயா. ஹாய். ஹாய். கம் ஆன். போலாமா? புள்ளையாரப்பா, ஒட்டிக்கிட்டு போறாங்க. வெட்டிடாத. சொன்னபடி 108 தேங்காய் உடைக்கிறேன்.